அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்பொழுது உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அக்கட்சியினருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் அக்கட்சியின் மாவட்ட அவைத் தலைவருமான பிரின்ஸ் தங்கவேல் தற்பொழுது மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இவர் பன்னீர்செல்வம் அவர்களின் தீவிர விசுவாசியாகவும் செயல்பட்டு வந்திருந்தார். முசிறி தொகுதியில் 1989ஆம் ஆண்டு அதிமுக ஜெயலலிதா அணியிலும் 1991ஆம் ஆண்டு ஒன்றுபட்ட அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியவர். அக்கட்சியின் திருச்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்தார். இந்த நிலையில்தான் பிரின்ஸ் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் திருச்சிக்கு சென்றுள்ள நிலையில் பிரின்ஸ் அவர்கள் எனது சகோதரர் போன்றவர் என்றும் கட்சிக்காக உழைத்தவர் என்றும் அவரது இழப்பு அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றும் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரை அவரது உடலுக்கோ அல்லது அவரது இறப்பிற்கோ எந்த ஒரு இரங்கலும் தெரிவிக்கவில்லை. பதவிற்கும் பணத்திற்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதன் மூலமாக தெரிய வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில், எனது அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் தற்பொழுது மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் எனது குடும்பத்தின் ஒரு நபராகத்தான் நான் கருதுகிறேன் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பது அவரது குடும்பத்தினர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலையும் ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறப்பிற்கு எந்த ஒரு இரங்கலையும் தெரிவிக்காதது அவரது குடும்பத்தினர்களுக்கு வருத்தத்தை தான் அளிப்பதாக தற்பொழுது அவரது மகன் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உண்மையான சுயரூபத்தை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.